ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பவுண்டோ பாட்டிலேருந்து 4 கிராஃப்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு எம்டி பவுண்டோ பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மூடியிலிருந்து ஒரு 1 இன்ச் தள்ளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கோடு மாதிரி தெரியுதுல, அந்த இடத்துலேருந்து கட் பண்ணி செகண்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அந்த சென்டர் பீஸ் முடிகிற இடத்துல ஒரு கோடு தெரியும், அந்த இடத்துல கட் பண்ணிங்கன்னா நமக்கு தேர்ட் பீஸும் ஃபோர்த்து பீஸும் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஒரு பவுண்டோ பாட்டில் நம்ம 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டாக கட் பண்ண பீஸோட யூஸ் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம கவரில் வச்சுருக்கிறதுக்கு மூடி மாதிரி இது வீடியோவில் காட்டுற மாதிரி மாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஃபோர்த்தாக கட் பண்ண பீஸ் எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி உள்ளன் நூல் வச்சு அதோட மெஷர்மெண்ட்டை அளந்து கட் பண்ணிக்கோங்க. நான் 2 கலரில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம உள்ளன் நூல் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒரு கலர் விட்டு இன்னொரு கலர் மாற்றி மாற்றி ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஒட்டியாச்சு. அடுத்ததாக இதுக்கு நம்ம கைப்பிடி ரெடி பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி பர்பிள் கலரில் 2 நூலும் ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு நூலும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை 3யும் ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு இதை நம்ம ஜடை பின்னுற மாதிரி பின்னிக்கோங்க. பின்னிட்டு கடைசியிலையும் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இதை வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு அழகாக ஒரு சின்ன பேஸ்கெட் மாதிரி கிடச்சிருக்கு. அடுத்ததாக இது நம்ம செகண்டாக கட் பண்ண பீஸு. இதில் கீழே ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் மூடி வச்சு இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அடுத்ததாக இந்த பீஸில் வீடியோவில் காட்டுற மாதிரி சின்னதாக கைக்கு கைப்பிடி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை சி மாதிரி நல்லா வளைச்சி கப்புக்கு கைப்பிடி மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், ஒட்டியாச்சு. அழகாக ஒரு கப் மாதிரி வந்திருக்கு. இதில் நம்ம கீழே ரெட் கலரில் மூடி ஒட்டியிருக்கனால மேலே நான் ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்து அப்படியே அந்த கைப்பிடிக்கும் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிடுங்க. அடுத்து அந்த ரெட் கலர் மூடியும் வாட்டர் பாட்டிலும் ஜாயின் ஆகிற இடத்துலையும் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக இந்த கப்புக்குள்ளே மூடியோடது ஒயிட் கலரில் தெரிகிற இடத்துலையும் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இந்த கப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இந்த தேர்டாக நம்ம கட் பண்ண பீஸுக்கு மேலேயும் கீழேயும் கரெக்டாக இருக்க மாதிரி ஒரு சர்க்கிளாக அட்டையிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அடுத்ததாக
இந்த மாதிரி இது வந்து பொம்மை வாங்கின அட்டையிலேருந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இதை வந்து நம்ம உண்டியல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு பவுண்டோ பாட்டிலேருந்து இந்த மாதிரி 4 கிராஃப்ட்டு பண்ணியிருக்கோம். இந்த கப்பும் பேஸ்கட்டும் குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.